காலையில் எழுந்த உடனே வேலையாக வெளியில் ஓடியாந்து நேற்று 2 பேரை வச்சோமே என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஓடியாந்து பார்த்தேன். ஆனால் 2 பேரும் நல்லா சேஃபாக பூச்சிட்டிக்காக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தேன். சாப்பாடு நான் கேட்டேன். மாத்திரைன்னாங்க. ஐயோ மாத்திரையான்னு சொல்லிட்டு 5 மாத்திரையை முழுங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு அங்கிளுக்கு கால் பண்ணேன். அங்கிளும் வந்துட்டார். அப்படியே நானும் அங்கிளும் கடைக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு கஸ்டமர் வந்தாங்க. கஸ்டமர் அட்டன் பண்ணிவிட்டேன். அவங்க பொண்ணு மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்படி தான் இருக்குன்னுச்சு. பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே சும்மா உட்காந்துருந்தேன். சண்டே இல்லையா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இந்த வேலையை பார்த்துட்டு கடையை கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே சாம்பார் சாதம் சரியாக போச்சு. 3 நாளாக இதுதான். சண்டே வீட்டில் இருக்கிறதால ரொம்ப போர் அடிச்சது. வாய் அதனால் அரைக்கணும்னு சொல்லிச்சு. அதனால் அப்படியே 2 பிஸ்கெட்டை தொட்டு தின்னுட்டு நானும் அப்படியே வெளியில் வந்தேன். தோஸ்த் வந்தார். அவர் கூட அப்படியே போயிட்டு சன் செட் ஆச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு வயலில் எல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வரேன். சோறுன்னு மழை. அப்படியே அண்ணனோட கை வித்தையெல்லாம் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இரவுக்கு இன்றைக்கி தோசையோடு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இன்றைக்கி சண்டே எதனா ஸ்பெஷலாக நடந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதையும்